ஏறு தழுவுதல் அரங்கை திறந்து வைத்து வரலாற்றில் இடம்பெற்றுவிட்டேன் என முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மதுரை கீழக்கரையில் 62.78 கோடியில் கட்டப்பட்டுள்ள உலகின் பிரம்மாண்டமான ஏறு தழுவுதல் அரங்கத்தை முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஜல்லிக்கட்டு போட்டிகளின் மீது கருணாநிதிக்கு மிகப்பெரிய ஈர்ப்பு இருந்தது என்றும், கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடும் இந்த தருணத்தில் ஏறு தழுவுதல் அரங்கம் திறக்கப்பட்டுள்ளது என்றும் மகிழ்ச்சியளிப்பதாக தெரிவித்தார். ஏறு தழுவுதல் அரங்கத்தை திறந்து வைத்தது எனக்கு கிடைத்த பெருமை என்றும், ஏறு தழுவுதல் அரங்கத்தை கட்டி வரலாற்றில் இடம்பெற்றுவிட்டேன் என பெருமையுடன் பேசினார். போட்டி என வந்துவிட்டால் தோல்வியை தூள் தூளாக்கும் மதுரை என்பதை வாடிவாசல் நிரூபித்துள்ளது என்றும், சிந்து சமவெளி நாகரிகத்தில் திமிழ் கொண்ட காளைகள் இருந்ததற்கான அடையாளம் உள்ளது என்றும், திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளில் மதுரையில் 3 பெருமைகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்டார். தமிழர் பண்பாட்டு விளையாட்டான ஏறுதழுவுதலுக்கு சங்கம் வளர்த்த மதுரையில் இந்த மாபெரும் அரங்கம் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக அரசால் கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. அதுவும் தமிழக தலைவர் கலைஞர் அவருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற ஆண்டில் அமைக்கப்பட்டிருப்பது கூடுதல் சிறப்பு. பல்லாயிரம் ஆண்டு பெருமை கொண்ட நம்முடைய தமிழினம் கொண்டாடும் ஏழு தழுவுவதற்கான அரங்கத்தை கட்டி எழுப்பியவன் இந்த ஸ்டாலின் என்று வரலாற்று என்னுடைய பெயர் இடம்பெறுவது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை. ஆண்டுதோறும் தை மாதம் ஏறுதழுவுதல் நடக்கும் போது அலங்காநல்லூரும் அவனியாபுரமும் பாலமேடும் உற்சாகத்தோடு காணப்படும். இந்த பண்பாட்டு திருவிழா உலகம் முழுவதும் பேசப்படும் தான் இந்த அரங்கத்தை அமைக்கிற முடிவை எடுத்தோம்.